ஆளுமையாக தங்கள் குடும்பத்தை உருவாக்கிய பாட்டிமார்கள் ஒரு பக்கம் வந்திருக்கிறாங்க. வணக்கம். சோ அவங்களுடைய பேத்திகள் எல்லாம் இந்த பக்கம் வந்திருக்காங்க. என் பாட்டி ஓஜி பாட்டி இப்படி ஒரு ஹீரோயிஸ்டிக் திங் பண்ணுவாங்க அப்படின்னா அது என்ன சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். எங்க அக்காவுக்குள்ள ரொம்ப சின்ன வயசுலயே மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆனா என் பேத்தி அப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்க கூடாது, அந்த பொண்ணுக்கா எப்ப கல்யாணம் பண்ணணும்னு விருப்பம் வருதோ அப்பதான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு 24 ஏஜ்ல தான், அதுவும் நான் லவ் பண்ண பையனை, அதுவும் ஒரு கலப்பு திருமணம். ஓஜி மொமெண்ட் ஆஃப் பார்ட்டி. வெளியே போற ஃபங்க்ஷன்ஸ்க்கு எல்லாமே வந்துட்டு எங்க ஊருக்குள்ள போக வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஏதாவது புரணி பேசுறது அந்த மாதிரி. எங்க பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, எங்க ஆத்தா வந்துட்டு நீ போ சாமி நான் பாத்துக்கிறேன், அதாவது எல்லா பொண்ணுங்களும் இப்ப எல்லாத்தையுமே கத்துக்கணும், எல்லா இடத்துலயுமே அவங்க இருக்கணும்னு சொல்லி பாட்டி எங்க ஆத்தா வந்துட்டு எல்லாமே. எங்க ஆயா ஒரு வாட்டி அவங்களுக்கும் அவங்க பையனுக்கும் ஏதோ சண்டை. சோ எங்க மாமா கோச்சிட்டு he attempted. அந்த டைம்லயும் அவங்க மட்டும் தான் இருக்காங்க. அந்த மொமெண்ட்ல பெட்டை கீழே விரிச்சு மேலே ஏறி கழட்டி அவரை தூக்கி தோல்ல போட்டு ஆட்டோ பிடிச்சி ஜிஹெச்ல அட்மிட் பண்ணி அவரை காப்பாத்துனாங்க. ஐயோ, இது ஓஜிங்க. அது எப்படிங்க ஒத்தாளா நின்று ஆளை தோல்ல தூக்கி போட்டு எப்படி காப்பாத்துறீங்க? பதட்டமா இல்லையா? அதெல்லாம் இல்லைங்க. ஒரு தைரியம். மனிதனை உருவாக்கினார். நாங்கெல்லாம் இப்படி இருக்கோம், இந்த பிள்ளை எல்லாம் இவ்வளவு பயப்படுதுங்க. பயப்படுறியா குமார்? சார் வெளியே போனாலுமே வெளியே போக மாட்டேன் சார். வெளியே போய் எதனா எனக்கு பயம். எல்லாம் சிவமயம் என்று சொல்லிவிட்டார், எனக்கு எல்லாம் பயமயம். ஒரு கொஞ்சம் அப்படி வெளியே போய் எதனா வாங்கிட்டு வான்னா கூட வெளியே போகாது. 3 வருஷமா சைக்கிள் வாங்கி கொடுத்து சைக்கிள் வச்சிருக்கிறோம், போய் சைக்கிள் ஓட்டோம்னா எனக்கு பயம், நான் ஓட்ட மாட்டேன். இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. ஆனா வேலை பயம், எந்த வேலை எதுக்கு நான் செய்யணும்? இப்போ நான் படிச்சுட்டு நான் வேலைக்காரி வச்சு நான் வேலை செஞ்சுப்பேன். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலிய மாலையன்னு? நான் அவ்வளோவா பேச மாட்டேன் எல்லாருக்கிட்டையும், கொஞ்சம் கொஞ்சமா பழகி தான் பேசுவேன். நான் ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, இப்போ என்னங்கன்னா இந்த இன்ட்ரோவர்ட்டுங்கிறதே ஒரு பிராண்ட் ஆக்குறீங்க. நான் எல்லாத்தையும் பேசலாம் மாட்டேன், ஐ டோன்ட் லைக் டு மிங்கிள் வித் பீப்புள். உங்களுக்கு அவ்வளவும் ஈஸியா அவைலபிளா இருக்கு, ஆனா நீங்க போக மாட்டேங்கிறீங்க. உங்க பாட்டி துணிச்சலகா இருக்காங்க, உங்க அம்மா நல்ல வெளியே தருவ போறாங்க. பட் இப்ப என்னன்னா நிறைய பேர் என்ன பண்றீங்கன்னா வேலையவே ஒரு அஃபென்சிவா பாக்குறேன். ஆரம்பத்திலே ஆரம்பிச்சிட்டாங்களா? அது எனக்கே பண்ணணும்னு அந்த மாதிரி தோணாது எனக்கு. அதான் ஏன் தோணல? நோண்ட ஆரம்பிச்சுட்டானே. அது எனக்கே பிடிக்காது, அது பண்ணணுமா? அதான் ஏன் பிடிக்கல? வாரியத்தா ஊர் போய் சேர்ற வரைக்கும் மட்டும் வாயை கொடுக்காம போய் சேரணும். அப்படி மட்டும் நல்லபடியா சேர்த்து விட்டு அடுத்த மாசம் மொட்டை அடிக்கிறேன் நான். ஒரு லேசினஸ் இருக்கு, அதுதான். அப்ப லேசியா இருக்கீங்க. நீங்க லேசியா இருக்கிறது எப்படி சரியா இருக்க முடியும்? நீங்க தான் இருக்கிறதே ஆக்டிவா இருக்க வேண்டிய ஆள் இல்லையா? உங்களை விட ரொம்ப வயசுல மூத்த உங்க அம்மாவும் அதை விட வயசுல மூத்த உங்க பாட்டியும் வேலை செய்யறாங்க. ஆஹா, வலைய விரிக்கிறான், வம்பளுக்கிறானே. வாயை கொடுத்து வாயில உன்னோட ஊர் போய் சேரக்கூடாதா சாமி? நான் சிலது பண்ணுவேன், சின்னது பண்ணுவேன். அவங்க சின்னது பண்றேன்னா ஏதோ ஒரேடியா குத்துருவாங்க, ஏதாவது இது பண்ண அது பண்ணுன்ட்டு. ஆக்சுவலா நம்ம என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம்னா, இப்போ நான் எல்லாரையும் சொல்லல, பசங்க பிள்ளைங்க 2 பேருமே அது உங்கள் பங்களிப்புன்னு புரிஞ்சுக்கணும். சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? அது ஒரு லேசினஸ் தான் இருக்கு. அது நம்ம பெருமையா சொல்லுங்க. லேசினஸை பிராண்ட் பண்ண முடியாதுமா? எல்லாத்தையுமே க்ளோரிஃபை பண்ணீங்க, வர அவ்வளோத்தையும் க்ளோரிஃபை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களே. அதை ஓவர் கம் பண்ண ட்ரை பண்ணுங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கு. இதெல்லாம் இன்னைக்கு உங்க பேத்திகள்லாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள். இவங்க யூஸ் பண்ற இந்த பொருட்கள்ல எதை யூஸ் பண்ணி பார்க்கணும் உங்களுக்கு ஆசையா இருக்கு? இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? கரண்ட் இல்லாத போது வச்சுக்கிறாங்க. ஆண்டவன் இருக்கா, நல்லவங்க வாழுவாங்க. இப்படி கையில் வச்சுட்டா எப்படி இருக்கும்? வயக்காட்டில் வேலையில் இருக்கப்ப எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சரி, அதோடய உட்காந்துங்க, போயிட்டு கொஞ்சம் காற்று வாங்குங்க, என்ஜாய் பண்ணுங்க. அந்த காத்துல வச்சுட்டு அப்படி. இந்த காது இதுவா? ஆமா, அடி இது உங்க பேத்தி யூஸ் பண்றது. வாங்க, இந்த காதில் இப்படி போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே சுத்திட்டே இருக்கணும். சின்ன பிள்ளை மாதிரி அப்படியே சுத்தி விளையாடிட்டே நடக்கணும்னு ஒரு ஆசை. இங்க பண்ணுங்க பாப்பா. ஆனா இது புதுசா இருக்கு. அப்படியே
பண்ணிக்கிட்டே இப்போ நீங்கள் பண்ணிகிட்டே போகிறீங்க, எதிர்த்தாப்புல அந்த தகராறு இருக்கிற ஆள் வந்தாப்புல டப்புன்னு எப்படி மூஞ்சி மாறும்? ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. இந்த பாருங்க, கையிலே காத்தாடி. ஆமா நல்லா இருக்கா? இது மாயம் இல்ல, மந்திரம் இல்ல, வாங்க வாங்க. இதே பேத்துக்கு வேணும். வேணுமா? அப்ப கூட பேத்துக்கு என்ன வேணும்னு தான் பாக்குறாப்ல. உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. பாருங்க, இங்கிட்டு திரும்புங்க. அடையாப்பா அடையாப்பா அடையாப்பா. கண்ணாடி நல்லா இருக்கா மாத்திக்கு? அங்க தட்டி விட்டு இங்க பாக்குறேன். பாஸ் போட்டுக்க கண்ணாடியும் கருப்பு, அது இல்லாம எல்லாரும் கண்ணன் கரையண்டு கருவா கொட்டமா இருக்கீங்களா? அதனால ஒண்ணுமே தெரியல பாஸ். ஐயா நான் இங்க இருக்கேன், நீ வேற பேத்திட்ட போயிட்டு இருக்க. சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கா? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. அப்ப இவ்வளவு நேரம் குத்துமதி பார்த்தா கிடைக்குங்களா? ஆமா பாஸ். ரூபாய்க்கு 4 கண்ணாடி வாங்கினா அப்படித்தான் இருக்கும். கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. தெரியுதா இது போட்டுக்கிட்டா? கருப்பா இருக்கா? தெரியுது கருப்பா லேசா கருப்பு தெரியுது கருப்பா இருக்கிறது தெரியுது. ஆமா. என்ன ஒரு கண்டுபிடிப்பு. என்ன ஒரு புத்திசாலித்தனம். வாட்ச் கோல்டு வாட்ச் தான். கோல்டு வாட்ச் தான். அட்டேப்பா, ஒரு வாட்ச் தான் வாங்கிட்டா என்ன? நீங்க தான் சம்பாதிக்கிறீங்க போறீங்கல்ல, ஒரு வாட்ச் வாங்கிட்டா என்ன? பேத்தி வாங்கி கொடுத்தது நான் கட்டணும்னு ஒரு ஆசை. இதத்தான் மச்சான் இளவரவு காய்மரவா சொல்லிட்டு போறாரா? எல்லாம் ஆக்சுவலா என்ன கதைனா, பாட்டிங்க எல்லாம் பேத்தி வாங்கி கொடுக்கட்டும்னு வெயிட் பண்றதுங்க. மனசுக்குள்ள நினைச்சத பேரோட சொல்றாரு. அம்மா நெயில் பாலிஷா? வாங்க, நெயில் பாலிஷ். கடைசியா எப்ப நெயில் பாலிஷ் போட்டீங்க? போட்டதே இல்லைங்க. போட்டதே இல்லையா? வச்சிருக்கிறேன். இது வரைக்கும் நெயில் பாலிஷே போட்டது இல்ல. இதெல்லாம் நடக்குமா நினைச்சேன். நடந்துருச்சு. அப்ப நீ கேட்டது இல்லையாம்மா? கையில நெயில் பாலிஷ் இருக்கு, போட்டுக்கிறீங்களா பாட்டின்னு கேட்டது இல்லையா? கேட்டது இல்லைங்க. மருதாணி வச்சுக்குவாங்க, அதனால நெயில் பாலிஷ் பத்தி கேட்டது. அதான் நம்மளாவே பையனுக்கு பாட்டி என்றால் மருதாணி, பாட்டி என்றால் கோவிலுக்கு செல்வார், பாட்டி என்றால் குழந்தைகளை பார்த்துக் கொள்வார். என்ன 74 என்ன சொல்றாப்ல? வாய்ப்பில்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. இந்த கண்ணாடி வேணுமா? இந்த கண்ணாடி எதுக்கு? தலசி வேணுமா? நம்ம கூட இருக்கிறவங்கள நாம பார்த்துக்கிட்டா நமக்கு மேல இருக்கிறவன் நம்மளை பார்த்துக்குவான். கண்ணாடி போட்டு போமா, ஜம்முன்னு இருக்கும். நாகம்மா பார்த்தா மிரண்டுறோம், நாகம்மா பார்த்தா மிரண்டுறோம். போட்டு பார்ப்போம். மைக்கேல் ஜாக்சன் மாதிரி இருக்கீங்க. லிப்ஸ்டிக்கு என்ன கலர் லிப்ஸ்டிக் போடலாம்? இதுல பாட்டி வேற பிராண்டை கண்டுபிடிக்கிறாப்ல, டூப்ளிகேட்டா. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். என்னது? யார் உங்க ஃப்ரெண்டா? சிங்கம் களை இறங்கிருச்சு. இவங்க உங்களுக்கே சின்னமாவா? இல்ல புரியல. அப்படி போடு, சரோஜா தேவி மாதிரி இருக்க. திறந்துடாதீங்க கண்ணதுங்க. வாவ், ஒரு சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க.